ஆடி மாதத்தில் சிம்மராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை எப்படி வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சப்தகன்னி வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சப்தகன்னி வழிபாடை என்னைக்கு செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை தான். இதற்கு சிறந்த ஆலயங்கள்னா மணப்பாக்கம் இருக்கக்கூடிய கன்னி கோவில் தான். 7 கன்னிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஆலயமாக சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. இது ஞாயிற்றுக்கிழமைகளில் செல்வது ரொம்ப சிறப்பு. இந்த சப்தகன்னிகள் நமக்கு தெரியும், முக்கால்வாசி சிவன் கோயிலில் தான் இருப்பாங்க. மயிலத்தில் இருக்கக்கூடிய மயிலம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருவக்கரை அப்படின்னு இருக்குது. ஸோ திருவக்கரை காளி, அந்த திருவக்கரை வக்கரகாளி அம்மனை வழிபாடு செய்யும்பொழுது உள்ளேயே சப்தகன்னிகளும் இருக்காங்க, வெளியிலையும் இருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு தெரியாது, நம்மளுடைய ஸ்ரீமுஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பூவராகர் சன்னதி, அந்த பூவராகர் கோவில்லையே நமக்கு சப்தகன்னி இருக்காங்க. ஸோ அங்கேயும் போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். நம்மளுடைய நம்ம மாங்காடில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன், அந்த அம்மனுக்கு பின்னாடியும் சப்தகன்னி வழிபாடுகள் நாங்கள் செய்யலாம். இப்படி சிம்மராசிக்காரர்கள் சப்தகன்னி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது.